அப்ப வணக்கம். சரி, நாங்கள் போன வீடியோவில் என்ன விஷயத்துல விட்டு நாங்கள் சொன்னாராப்ப காவிகள் தொடங்கியிருப்போம். காவிகளினுடைய வகைப்பாடு எல்லாம் கதைச்சு முக்கோண விதி என்ன விசை முக்கோணத்துல காவி முக்கோண விதியும் கதைச்சு அதுல பெருமனுக்கான கோவி எடுக்கிறது, அதே போல திசைக்கான கோவி எடுக்கிறது, டிரெக்ஷனுக்கான கோவி எடுக்கிறது பார்த்துட்டு விட்டுறாங்க. இன்றைக்கு தொடர போற விஷயம் என்னன்னு சொன்னா பரலோகிராம் லோ. சரிதானே? அதாவது என்னது பரலோகிராம் லோ? விசை இணைகர விதி. அதாவது காவி இணைகர விதி. விசை இணைகர விதி என்ன, காவி இணைகர விதி தான் அது. ஓகே, அப்ப நாங்க பார்க்க போறது காவி விசை என்று போடுற அந்த அந்த டேர்ம்ஸ் என்னது எல்லாரும் ஒரு கேட்ட ஒரு டேர்மா இருக்கும். விசை இணைகர விதி. விசை இணைகர விதி. விசை இணைகர விதி. ஓகே, அல்லது காவி விதி. காவி இணைகர விதி. அப்ப ஒரு இணைகரத்தை ஃபார்ம் பண்ணி என்ன செய்ய போறோம்னு சொன்ன ஒரு இணைகரத்தை ஃபார்ம் பண்ணியதாப்பா நாங்கள் இதை எடுக்க போறோம். விளைவுல டிரெக்ஷன் எனது மேக்னிடியூட் அண்ட் டிரெக்ஷன். அவ்வளவுதான்டாப்பா, அதான வெக்டர். மேக்னிடியூட் அண்ட் டிரெக்ஷன் எடுக்க போறோம். பார் அப்படின்னு சொன்னா இங்க பார், எனக்கு ஒரு இதொண்டு தரப்படுகிறது, ரெண்டு காவிகள் தரப்படுது எடுப்பவன். இது ஒரு புள்ளி ஓவில இருந்து இது ஏ, ஓ ஏ காவி இப்படி இருக்குது. இது ஓ பி காவி இப்படி இருக்குது. இப்ப இதை சொல்றேன், பி காவி, இது கியூ காவிய. இந்த ரெண்டு காவிகளுக்கும் ரெண்டு காவிகள் இருக்குது. எனக்கு இந்த ரெண்டு காவிகளுக்கும் இடைப்பட்ட கோணம், அதாவது இது கிடையோட இருக்கிற கோணம், ஓ ஏ காவி கிடைக்காவி. அப்ப அவருக்கு நாங்கள் என்னது கோணம் கலைக்க தேவையில்லை. ஓபி காவி எனது கிடையோட ஒரு குறித்த கோணம் அமைச்சு அப்ப ரெண்டே முனைச்சுக்கிறேக்கு எனக்கு ஒரு சீட்டா கோணத்தாக்கு ரெண்டு எடுப்போம். என்னடாப்பா ரெண்டே கிடைச்சுக்கிறேக்கு எனக்கு ஒரு சீட்டா கோணத்தாக்கு ரெண்டு எடுப்போம். டாக்டர் போவோம். சரிதானே? ஓகே, இப்ப இந்த ரெண்டு கால்களையும் வச்சுக்கொண்டு நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு இணைகரத்தை ஃபார்ம் பண்ண போறேன் வழியாகவனி. இவன் ரெண்டு பேரையும் வச்சுக்கொண்டு ஒரு இணைகரத்தை ஃபார்ம் பண்ண போறேன் வழியாகவனி. அதை ஃபர்ஸ்ட் ஆக்குறேன். ஓகே ஓகேப்பா, ஒரு இணைகரத்தை ஃபார்ம் பண்ண போறேன். இது இந்த ஆங்கிள் தீட்டா, இது ஓ ஏ பி, என்னது இது பி, இது கியூ. வழியாகவனி இணைகரம் ஃபார்ம் பண்றது எப்படி என்று சொல்லி தாருன்னாப்பா, இந்த ஓஏ காவி துண்டு அப்படியே தூக்கி கொண்டு இதுல கீறு. ஓகே, கிரி போட்ட, என்னது கிரி போட்ட. அதே போல ஓபி காவி துண்டு அப்படியே கொண்டு இதுல கீறு. கீறியாச்சு. அப்படி கீறினா இது ஓ ஏ காவியத்தை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி இதுல கீறி இங்க வருகுது. ஓபி காவிய அப்படியே ஷிஃப்ட் பண்ணி இங்க கீறி இதுல வருகுது. ஆகவே இதுக்கு இது சமாந்திரம், இதுக்கு இது சமாந்திரம். அப்ப நான் இந்த புள்ளியை வைக்க போறேன், ஓ டேஷ் வச்சு வரணும். ஒருக்கா அந்த புள்ளிய ஓ டேஷ் அளவு நான் செட் எடுத்துக்கலாம். டேஷ் எல்லாம் போடுவான், செட் எடுத்துக்கலாம். சரிதானே? செட் பாயிண்ட் எடுத்து அந்த புள்ளிய செட். இப்ப விஷயத்த கவனி, டகண்டு விளையாட போறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப முதலாவது காவி இணைகரத்தை அமைச்சு நாங்கள் விளைவுல கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் என்னது இணைகரத்தை ஃபுல் பண்றேன். ஒரு இணைகரத்தை ஃபுல் பண்றேன். இணைகரத்தை உருவாக்கியாச்சு. இந்த இணைகரத்தின் மூளை விட்டம், ஒரு இணைகரத்துக்கு எத்தனை மூளை விட்டம் இருக்கிறாப்ப? ரெண்டு. இதான் மூளை விட்டம். ஒன்று இப்படி வரலாம், மற்றது இப்படி வரலாம். ஓகே, எனக்கு இணைகரத்தின மூளை விட்டம் எந்த மூளை விட்டத்தால விளையினுடைய பருமனின் திசையும் வகை குறிக்கப்படும் சொன்னா, எனக்கு அந்த கோணத்தின் ஊடான மூளை விட்டம். இந்த மூளை விட்டத்துக்கு ரெண்டு விசைகளுக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டா, அந்த கோணத்தின் ஊடான மூளை விட்டத்தினால அவங்களுக்கு என்ன செய்யப்படும்? விளையினுடைய பருமனானது, விளையினுடைய பருமனம் அந்த 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 கோட்டின் போக்கு, இது பையன் எடுப்பான் பை கோணம், ஆங்கிள் பை. அது எனது திசையையும் டிரெக்ஷனையும் சொல்லி தருமாடாம. அப்ப இதான் விசை இணைகர விதி. விசை இணைகர விதி என்று சொன்னா, ஒரு ரெண்டு தரப்படுகின்ற ரெண்டு விசைகளை பயன்படுத்தி, ரெண்டு காவிகளை பயன்படுத்தி ஒரு இணைகரமானது பூரணப்படுத்தப்பட்ட ஒரு இணைகரத்தை மேக் பண்ணி அந்த இணைகரத்தின்
கோணத்தின் ஊடான வருகின்ற மூளைவிட்டமானது விளையினுடைய பருமனையும் திசையையும் சொல்லித்தரும், காட்டித்தரும் உங்களுக்கு. ஓகே, விளங்குதா? இப்ப நான் இப்ப என்ன எழுத போறேன், உங்களுக்கு என்னது? ஓகே, இப்ப இது இருக்கு. இப்ப நான் பருமன் எழுதவனும், பருமன். ஓகே, பருமன் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பாய், இது தீட்டா, இது தீட்டாண்டா கோடாரிப்பா, இது சமாந்திரமடாப்பா, ஒத்த கோணங்களப்பா, இதுவும் தீட்டா. ஏன் இவ்வளவும் தீட்டாண்டா இதத்தான ஷிப் பண்ணிஞ்சா, இது தீட்டா. அப்ப சொல்லு, நீ சொல்லு எனக்கு இந்த கோணம் என்னது? பை சய தீட்டா. விளங்குதா? இந்த கோணம் என்னது? பை சய தீட்டா. 180 இருந்து தீட்டா கழிச்சா சரிதான். இது வேணும்டாப்பா, ஒரு நேர்கோணம் ஒன்று இல்லைக்கு அடுத்துள்ள கோணங்கள்ட்ட கொடுத்தா 180 இதாங்க 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு வித்தியாசம். சரிதானே? ஓகேடாப்பா, சரி. இனி என்ன செய்ய போறேன்? எனக்கு R வேணும். மரியா கவனி, பக்க நிலங்கள் தெரியும். இப்ப இது P அண்டா, இது P, இது Q அண்டா, இது Q. அதாவது நீளங்கள் தானாப்பா, காவியண்டா. அதாவது OA என்ற நீளம் வந்து P என்ற நீளத்துக்கு சமணம். காவிய பருமன் சொல்றது நீளத்தால வகை குறிக்கப்படும். நேற்றே சொல்லியாச்சு, நீளத்தால வகை குறிக்கப்படும். காவிய பருமன் சொல்றது நீளத்தால வகை குறிக்கப்படுறது. நேற்றே கலைச்சாச்சு அதை. அப்ப இது P, அப்ப இது Q. ஆக மொத்தத்தில் எனக்கு இப்ப வேண்டியது என்னது? R. சோ நான் என்ன ரூலை பயன்படுத்த போறேன்? கொசைன் ரூலை பயன்படுத்த போறேன். வழியாக இதுல எழுதுறேன், கொசைன் ரூலை பயன்படுத்தினேன்னு சொன்னா R வர்க்கம் இஸ் ஈக்குவல் டு எந்த முக்கோணிக்கு? முக்கோணி OA சட்டுக்கு, முக்கோணி இந்த முக்கோணிக்கு முக்கோணி எல்லாம் எழுதுறதுக்கு நாங்களா அது முக்கோணி OA சட்டுக்கு தேவையான விஷயத்த மட்டும் தான் எழுதுவேன். முக்கோணி OA சட்டுக்கு கொசைன் விதியினை பிரயோகிக்க எழுதி போட்டுதான் நீ இந்த சமன்பாடு எழுதவனும், கொசைன் கூட எழுதவனும். எனக்கு இவர் தான் வேணும். அப்ப R வர்க்கம் இஸ் ஈக்குவல் டு மற்ற ரெண்டு பக்கத்துல கூட்டு தொகை P வர்க்கம் சக Q வர்க்கம் சய 2PQ. வடியா கவனி, இந்த பக்கத்துக்கு இந்த இவருக்கு எதிராக இருக்கிற கோணம் என்னது? பை சய தீட்டா. சோ கோஸ் பை சய தீட்டா. விளங்கி இருக்குமே நினைக்கிறேன். நேற்றும் இதே ரூலத்தான் போட்டாங்க, நேற்றும் இதே ரூலத்தான் பயன்படுத்தினாங்க. இதே நேர இழக்கலாம். திருப்பி இனக்கடை இல்லையா? P வர்க்கம் Q வர்க்கம் cos பை மைனஸ் தீட்டா மைனஸ் cos தீட்டா. சென்னாம் கால்வட்டத்துல நிக்குது மட்டும் பையில இருந்து கழிக்கப்படுது. ரெண்டால மைனஸ் cos தீட்டா. சென்னாம் கால்வட்ட கதை இதெல்லாம் திரியோட இடத்துல வரும். பாப்பேந்து பார்ப்போம். அப்ப மைனஸ் இன்டு மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆக 2PQ cos தீட்டா. ஆகவே எங்களுக்கு R சமன் ரூட் ஆஃப் 2PQ 2 R சமன் ரூட் ஆஃப் P வர்க்கம் Q வர்க்கம் சக 2PQ cos தீட்டா. அப்ப இதுதான் எங்களுக்கு என்னத்துக்கான ஃபார்முலாவா இருக்கு? நாம சொல்ல என்ன கோதாரிக்கான ஃபார்முலாவா இருக்கு, ரிசல்டன்ட்கான ஃபார்முலா இருக்கு. அதாவது இவ்வளவு நீளத்துக்கான ஃபார்முலா இதுதான். இப்படி கண்டுபிடிக்கலாம் கொசைன் ரூலை பயன்படுத்தி. ஒரு பாப்போம். அடுத்த விஷயத்தை செய்ய போறேன். எங்களுக்கு இந்த ஆங்கிள் பைய கண்டுபிடிக்கிறது, பைய எப்படி கண்டுபிடிக்கலாம்? பைய கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்ய போறேன்? இங்க வேற இந்த முக்கோணம் ஒன்றை ஃபார்ம் பண்றேன், செங்கோண முக்கோணம் ஒன்றை ஃபார்ம் பண்றேன். இதே செங்கோணம், ஒரு செங்கோண முக்கோணத்துக்கு சட்டண்டா இது என்ன ஒரு சட் டேஷ் எடுக்கிறேன். சரி, இதை சட் டேஷ் எடுக்கிறேன். சரி, அப்ப செங்கோண முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணா இது Q வந்தா இது என்னது? கிடைக்கூறு பிரிக்கிறேன், கிடையா பிரிக்கிறேன்டா Q cos தீட்டா. இது என்னது? Q sin தீட்டா. விலத்தி பிரிக்கிறேன் Q sin தீட்டா. அதே தொடர்பு தான் வரும். நேற்று எடுத்து அதே தொடர்பு தான் வரும். அப்ப பேருந்து மாறாது. விசை முக்கோணத்தால நிகழ்ச்சி செய்தா என்ன, விசை இணையரத்தால கேள்வி செய்தா என்ன, போதாரி ரிசல்டனுக்கு என்னது? ஒரே விடதான் வரும். அங்கேயும் ஒரே விடதான் வரும், இங்கேயும் ஒரே விடதான் வரும். அதான் ஒரே ஃபார்முலா வருது. அங்கேயும் P வர்க்கம் பிளஸ் Q வர்க்கம் பிளஸ் 2PQ cos அல்பாண்டு வந்து என்ன, நான் அல்பாண்டு வச்சுனால ரெண்டு கோண சென்டிக்கு இடப்பட்ட கோணத்தை அல்பாண்டு வச்சுனால என்ன, அப்ப அதனால அங்க அல்பா வந்தது. இங்க நான் இடப்பட்ட கோணத்தை தீட்டான்னு வச்சுக்கிறேன். சோ எனக்கு தீட்டா வருது. ஃபார்முலா உண்டு தானே, அப்ப நொட்டேஷன்ஸ் மாறுது. அப்ப நான் வைக்கிற நொட்டேஷன்ஸ் மாறுது, அவ்வளவுதான் கதை, வேற ஒண்ணும் இல்லையா? அப்ப நேரடியானது tan தீட்டாக்கான ஃபார்முலா வருது. இதுல எழுதுறேன்னா tan தீட்டான்னு சொல்றேன், tan பையா டிரெக்ஷனுக்கான ஃபார்முலா. அப்ப இதுல எழுதுறேன் பார், tan பை எல்லா மனித இடங்களானாது எதிர்பக்கம். அப்ப இந்த முக்கோணியில பாரு, இப்ப இந்த பெரிய செங்கோண முக்கோணியில OCC முக்கோணியில முக்கோணியில
நான் என்னத்தை பயன்படுத்த போறேன்? tan θ சொல்லப்படுற திரியோண தொடர்பை பயன்படுத்தினா tan θ சமன் எதிர்பக்கம் என்னது? z dash. எதிர்பக்கத்தின் கீழ் அயல்பக்கம். அப்ப z dash என்னது? q sin θ divided by any z dash என்ன அடுத்து என்னது? o z dash என்ன அவ்வளவு? p சக q cos θ. அப்ப இது விளங்க வேணும். p சக q cos θ. அப்ப இதுதான் என்னது? டிரெக்ஷனுக்குரிய ஃபார்முலா. இதான் என்ன கோதாரியா? அப்ப அந்த டிரெக்ஷனுக்குரிய ஃபார்முலாவா இருக்குது. ஓகே, டிரெக்ஷனுக்குரிய ஃபார்முலாவா இருக்குது. விளங்குதா? tan பைக்குரிய ஃபார்முலா டிரெக்ஷன் r. இதான் உங்களுக்கு டிரெக்ஷன். உங்களுக்கு விளைவுக்கு அதாவது டிரெக்ஷனுக்குரிய ஃபார்முலா இது. மேக்னிட்யூடுக்குரிய ஃபார்முலா இது. உனக்கு விளங்குமே நினைக்கிறேன். சரியோ? ஓகே, அப்ப நாங்க என்ன பார்த்திருக்கோம்? விசை இணைகர விதியையும் பார்த்திருக்கோம். ஓகே, விசை இணைகர விதியையும் ஒருக்கா பார்த்திருக்கோம். ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான் பெறுது. ஓகே, சரி. ஓகே ஓகே சரிடா பஞ்சபர். இப்ப எம்சிக்யூ கேள்வியல் செய்யறது எப்படி? அப்ப எம்சிக்யூ கேள்வியலுக்கு இவர் என்னென்று உபயோகிக்கிறது ரெண்டா இங்க பார் வழியாக்கவன். இப்ப நான் சொன்ன 2 விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் θ வச்சான். சும்மா நான் சொன்ன தியரியே கொஞ்சம் வித்தியாசமா சொல்ல போறேன். வழியாக்கவன் கொஞ்சம் அப்ளிகேஷனோட கொஞ்சம் பிரதிட்டு கொஞ்சம் சொல்ல போறேன். வழியாக்கவனியா அப்படின்னு சொன்னாடாப்பா. இங்க பார், இந்த θவை பற்றி காய்ச்சல் கொஞ்ச நேரத்துக்கு விசைகளை விதி மாத்திரான். அதை வச்சு கொண்டு θ சமன்பாட்டு சும்மா சொல்றேன் 90 பாகையா இருக்குது. P காவி சமன் Q காவி இஸ் ஈக்குவல் டு சும்மா சொல்றேன் என்னது ஒரு என்னப்பா P காவி Q காவி ஒரு R என்க சே பண்றேன் R எடுக்கிறேன். P காவியும் Q காவியும் சமனா இருக்குது. அது என்ன எடுக்கிறேன்? R எடுக்கிறேன். அப்ப இதுக்குரிய ஃபார்முலா அப்படி படம் அப்படி படம் படம் இப்படித்தான் வருமாடா. இது என்னது? P காவி இது அப்ப P என்று போடுவேன். P is equal to என்னது சமன் R. அப்ப நான் நேரடி R என்றே போடுறேன். இது Q காவி Q is equal to என்னது சமன் R. அப்ப R என்றே போடுறேன். ஓகேயா? இது O A இது B. அப்ப யோசிச்சு பாருடாப்பா விளைவுள் அப்ப இந்த 2 பேருக்கும் விடப்பட்ட கோணம் 90 பாக. அங்க போட்டுட்டேன் 90 ரூபாய் போட்டாச்சா 90 ரூபாய். இங்க வழியாக அவனி இப்ப நான் இதுல இணைகரத்தை பூர்ணப்படுத்தினா என்ன வரும்? இது ஒரு சதுரம் தானா? இங்க வினைகரமா நீ பூர்ணப்படுத்த வைக்கிறா. இவரை தூக்கி கொண்டு இதுல போடுவேன். இவரை கொண்டு வந்து இதுல போடுவேன். ஓகேயா? இதை நான் ஒரு சட்டன்ட் வரமா கூட இருக்கிறதா வேங்க. இது ஒரு R. அதே போல இதுவுமே R. சோ இங்க என்ன எனக்கு ஃபார்ம் ஆகுது? ஒரு 4 பக்கம் சமனான 4 நீளங்களும் சமனான ஒரு மூடிய உருவம் ஆகுது. மூடிய உருவமா. அப்ப அந்த உருவம் என்ன மாதிரி இருக்குது? எல்லாம் செங்கோணமா. அப்ப எல்லாமே செங்கோணமா இருக்குது. சரியா? எல்லாமே செங்கோணமா இருக்கு. ஓகே, சோ என்ன உருவம்? சதுரம் ஃபார்ம் ஆகுது. அப்ப சதுரம் ஃபார்ம் ஆகுதுன்னா விளைவுல எனக்கு ரிசல்ட் நடக்கிறதுக்கு என்ன செய்ய போறேன்? இதான் 2 விசைகளுக்குமான கோணம். அப்ப இந்த மூளை விட்டம் தான் விளைவு. அப்ப இந்த மூளை விட்டதுனா என்ன போடுறேன்? இப்ப R விளைவுல எடுக்க போறேன். R பார் R பாருக்குரிய ஃபார்முலா இருக்கும். விளைவுக்குரிய ஃபார்முலா எடுக்க போறேன். R பார் இஸ் ஈக்குவல் டு என்ன? ரூட் ஆஃப் P வர்க்கம். P வர்க்கம் என்றதுக்கு என்ன பதிலா பிரதிடுவேன்? R வர்க்கம் சக Q வர்க்கம் என்னது? R வர்க்கம் சக 2PQ. P க்கு பதிலா R, Q க்கு பதிலா ஆல்சோ R cos 90. ஏன்னா கொஸ்டினேல வருது உங்களுக்கு P வர்க்கம் சக Q வர்க்கம் சக 2PQ cos θ. cos θக்கு பதிலா என்னது? 90. அப்ப உங்களுக்கு R பார் விளைவில் என்ன வர போகுது? 2 R வர்க்கம் சக 2 R வர்க்கம் cos 90. cos 90 எவ்வளவு போகுது சொல்லு. திரும்ப எனக்கு cos 90 எவ்வளவு விடாப்பா? cos 90 not. cos 90 இந்த வேல்யூ not. சோ இவ்வளவு இல்லாம போகும். அப்ப root of 2R வர்க்கம். அப்ப R வர்க்கத்தை வெளியில எடுத்தா root 2R. ஓகே, அப்ப எனக்கு இந்த விளைவுல எப்படி வருது? root 2R. சரி பாப்பா, இதுல டிரெக்ஷன் பையன் எடுக்கிறேன். பை இந்த பை அப்ப பையன் பெருமானமான பார்த்தோன்னு சொல்லுவேன். சதுரத்துல மூளை விட்டம் அமைக்கிற கோணம் என்ன? சதுரத்துக்கு ஒரு மூளை விட்டம் அமைக்கிற கோணம் என்ன? 45 பாக. அப்ப எனக்கு விடவது 45 வர என்ன?
எங்க அந்த ஃபார்முலால போட்டு பாப்போம் சரிதானே. என்ன ஃபார்முலா சொல்லுது? பி சைன் தீட்டாவிங்கு பி சக கியூ கொஸ் தீட்டா. அந்த ஃபார்முலா tan பை. சரிவா? அப்ப tan பைக்குரிய ஃபார்முலால போட்டா பி என்னது? ஆர். ஆர் சைன் 90 கீழ் என்னது? அதாவது என்னது? பி சைன் தீட்டா. பி சைன் பி அதாவது என்னது? கியூ சைன் தீட்டா. கியூ சைன் தீட்டாவிங்கு பி சாக. ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலா எழுதுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலா எழுதுறேன், பேருந்து கொண்டே பிறகுறேன். எப்படி ஃபார்முலா வந்தது? கியூ சைன் தீட்டாவின் கீழ் பி சக கியூ கொஸ் தீட்டா. ரெண்டு ஃபார்முலா வந்தது. கியூக்கு பதிலா என்னது? ஆர். சோ ஆர் சைன் 90 டிவைடட் பை பிக்கு பதிலா என்ன? அப்ப ஆர் சக இந்த கியூக்கு பதிலாவும் ஆர் கொஸ் 90. அப்ப இவ்வளவு கொஸ் 90 எவ்வளவுடாப்பா? 0. சைன் 90 உண்டு. அப்ப ஆறின் கீழ் ஆர் என்னண்டு வரும்? ஒன்று வரும். மேல சுருக்கப்பட்ட சைன் 90 உண்டு. மேல ஆறு. அப்ப இவ்வளவு சைவரா போடும். கீழே என்ன இருக்கு? ஆர் கொஸ் 90 எவ்வளவு போடும்? 0 போடும். சோ ஆர் சைன் 90 இன் கீழ் ஆர். சோ ஆர் இன் கீழ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1. சோ எனக்கு என்ன நிபந்தனை நிக்க போகுது? tan பை இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப tan இன்வெர்ஸ் வரும். எனக்கு பை எல்லாம் வேணும். எனக்கு அப்ப பை இங்க எழுதுறேனா? அப்ப எனக்கு பேர் tan பை சமன் 1. அப்ப பை சமன் tan இன்வெர்ஸ் 1. இங்க எழுதுறேன் tan இன்வெர்ஸ் 1. ஓகே. tan இன்வெர்ஸ் 1 எவ்வளவு வராப்பா? இன்வெர்ஸ் முரண்மடை எவ்வளவு வரும்? tan இன்வெர்ஸ் 1. அது tanக்கு அப்பே 1 வரும். 45 பாகை. tan 45 பாகை சமன் 1. இது திருவண்ணாமலை தெரிஞ்சிருக்கணும். சில பாகைகள் தெரிஞ்சிருக்கணும், மற்றதுகள் தேவையில்லை என்றாலும் முக்கியமானது 30 பாக 60 45 பாக 15 பாக 30 பாக 45 பாக 60 பாக 90 பாக இவ்வளவுக்கும் தெரிஞ்சிருக்கணும். இதை விட அங்க என்னது 120 150 அதுகள் மாத்தி இது உலகம் தெரிஞ்சா மற்றதுல கண்டுபிடிக்கலாம். என்னது இந்த நாளும் தெரிஞ்சா, அதாவது 30 45 60 90 இவ்வளவு ஹோதாரியும் தெரிஞ்சா சைன் கோஸ் டானுக்கு தெரிஞ்சிருக்கவன். சைன் கோஸ் டான் தெரிஞ்சா கொசெக் இது, அதாவது கொசெக் செக் கொட் இதுகளை எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். அதாவது ஒவ்வொன்றிலும் நிகர்மாறுதானாப்பா. மொத்த திரிகோணம் கணக்கு திரிகோணம் தொடர்புகள் 6. சைனுக்கு தொடர்பு இருக்குது, கொஸ்டுக்கு தொடர்பு இருக்குது, சைன் கோஸ் டான். சைனின் நிகர்மாறானால் சைனுக்கு நிகர்மாறானால் கொசெக். ஓகே. கொசுக்கு நிகர்மாறானால் செக். டானுக்கு நிகர்மாறானால் கொட். அப்ப அதுகள் தெரிஞ்சிடும். அது திருவண்ணத்துல தான் பார்க்கணும். அப்ப நான் கணக்க கழிக்கல. பை இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதிட்டு போறேன் 45 டிகிரி. அப்ப உனக்கு பார்த்தோன்னே தெரியுமாப்பா. சதுரம் வரைக்க சதுரத்தை ஆண்ட மூளை விட்டத்தால விளைவில் வருகுதுன்னா சதுரம் அமைக்க மூளை விட்டு அமைக்கிற கோணம் வேணாப்பா. கிடையோட மூளை விட்டு அமைக்கிற கோணம் 45 வேணும்னு தெரியும் தானடாப்பா. நேர பார்க்க வருந்தானே. அதை ப்ரூவ் பண்ணி செய்து காட்டி இருக்கணும்னு பார்க்க. இப்ப நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, வடியாக்கவனி இதுதான் முடிவு சொல்ல போற வடியாக்கவனி. என்ன முடிவுன்னு சொன்னா, 2 சமகாவிகள் 2 தருமன் சமனான காவிகள். சமகாவின்னு சொல்லி வரைக்கும் திசையின் சமரன் எடுத்து விட்டுருவேன். இல்ல திசை வேற வேறையா? இல்ல திசை வேற வேற. 2 தருமன் சமனான காவிகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கின்ற பட்சத்தில், ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக தாக்கி 2 காவிகள் ஒன்றுக்கொண்டு செங்குத்தா தாக்கி எப்படி விளைவு காவினுடைய பெருமானம் √2 மடங்கு ஒரு காவியினுடைய பெருக்கத்தினால் தரப்படும். √2 மடங்கார். இது நேரடியா பயன்படுத்தலாம். இந்த முடிவை நேரடியா பயன்படுத்த முடியும். 2 காவிக்கு 2 பெருமன் சமனான காவிகள் 90 பாகையில தாக்கிக்க வார விளைவு காவியுடைய பெருமன் எவ்வளவு? √2. ஒரு √2 ஒரு விளைவுல பெருக்கினா சரி. ஒரு √2 என்னது ஒரு காவிய பெருக்கினா சரி, தரப்படுகின்ற ஒரு காவியம். சரி, ஓகேடாப்பா. நீ அங்க தொடர்ந்து அப்ப ஆங்கிள் எவ்வளவு வரப்போகுது? பை இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 45 பாகை டிகிரி. 45 பாகை. ஓகே. இப்ப இதே விஷயத்த P not equal to Q.
இதே ஃபார்மேட் தான் வருது. நான் இதே ஃபார்மேட் எங்க எழுதலாம் சொன்னேன். இதுல எழுதி காட்டுறேன். என்ன கொஞ்சம் இதுல எழுதி காட்டுறேன் பாரு. இதுல எழுதி காட்டுறேன் பாருடா. என்னண்டா அப்ப இப்ப θ சமன் 90 டிகிரி இது ஓகே. P not equal to Q. P Q சமன் இல்ல. ஏண்டா இப்ப விளையாட எப்படி வரும் சொல்ல. அப்ப நான் நேரடியா விளையாட எழுத போறேன். R dash is equal to root of P வர்க்கம் plus Q வர்க்கமடா. வர்க்கிச்சு கூட்டி வர்க்கம் மூலம் மட்டும் அதான் நடந்திருக்கு. ஏன்னா cos 90 ஆயிட்டாலே cos 90 நோட் தான். நம்ம இந்த வர்க்கம் இந்த வர்க்கம் ரெண்டையும் கூட்டி வர்க்கிச்சு கூட்டி வர்க்கம் மூலம் மட்டும் தான் உங்களுக்கு உலகில் வரும். வர்க்கிச்சு கூட்டி வர்க்கம் மூலம் மட்டும் சொன்னா உலகில் வரும். சரி அப்ப பாரு இங்க எனக்கு இப்படி வருது. அப்ப இங்க வந்து tan பைக்கான ஃபார்முலா என்ன வரும் சொல்லுவா. tan பைக்கான ஃபார்முலா சொல்லுவா. என்ன சொல்லுவ? Q sin அவ்வளவு Q sin 90 P சக Q cos 90. அப்ப பார் எனக்கு இதுக்கான ஃபார்முலா வரப்போகுது. Q க்கு பதிலா Q sin 90 ஒன்று P க்கு பதிலா என்னது? அப்ப பார் எனக்கு வரப்போறது Q divided by P. Q போட்டு P ஆல பிரிக்கிறது tan பைக்கு சமம். அப்ப tan inverse என்ன வர மாட்டாப்பா சொல்லுவாப்பா. Tan inverse is equal, sorry, pi is equal to pi. நமக்கு பாரு பைய தானே வேணும். Pi is equal to tan inverse P over, sorry, Q over P. Q over P என்ற மாதிரி முடிவமை. Pi is equal to tan inverse Q over P என்ற மாதிரி முடிவமை. எப்ப இது ரெண்டு காவிகளும் அப்ப சமன் இல்லாம போக ஆனா தாக்க 90 ரூபாயில தாக்கு. ஓகே 90 ரூபாயில தாக்கு. வர்க்கிச்சு கூட்டி வர்க்க மூலம் எடுக்கிற கதை என்ன கதை? வர்க்கிச்சு கூட்டி வர்க்க மூலம் எடுக்கிற கதை பார்த்துக்கொள்ள ஒரு கைதை. சரியா இவருக்கு பார்த்துக்கொள்ள முக்கியம். இது வேற காவிகள்ல முக்கியம். ஓகே வர்க்கிச்சு கூட்டி வர்க்க மூலம் எடுக்கிறாங்க. ஓகே சரி பாப்போம். நான் தொடர்ந்து பாப்போமா.